விஜய்க்கும் காவேரிக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில காவேரி என்ன பண்ணுறாங்க, குழந்தைய வயித்துல குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க காவேரி. இங்கே எல்லாருமே காத்துட்ருக்காங்க, குழந்தை நல்லபடி பிறந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துடுறாங்க. இங்கே நர்ஸ் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வெளியே இருந்துட்டு எல்லாருமே குழந்தை பிறந்துச்சு சத்தம் கேட்க சந்தோஷமாக இருக்காங்க. நர்ஸ் எடுத்துகிட்டு குழந்தைய காட்டுறாங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குங்க, குழந்தை நல்லபடி இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாரும் குழந்தைய போய் பார்க்குறாங்க. குழந்தை அப்படியே விஜய் மாதிரியே இருக்குது பாரு, என்ன கலரு, குழந்தை இப்படி இருக்குது, ஐயோ விஜயே தான் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே உச்சி முகர்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையிலேயே மாப்பிள்ளமாக தான் இருக்குது, கண்ணு எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, தங்க சிலை மாதிரி பிறந்திருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம சாரதாக்கு இவ்வளோ பிரச்சனையே, என்னோடய குழந்தைக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது குழந்தை க்யூட்டாக இருக்குங்களேங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம யமுனாவும் நிவீனும் ஆமாம்மா யமுனா ரொம்ப அழகாக இருக்குது குழந்தை அப்படின்ற மாமாவை அப்படியே உரிச்சு வச்சுருக்குங்க, எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்ல. சரிங்க, நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு குழந்தை எடுத்து கொடுக்குறேன். இப்போ குழந்தைய நாங்கள் பார்க்கலாம்ல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை உங்கள் கையிலே இருக்கும். காவேரிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதா. இல்லைங்க, அவங்க இன்னும் க்யூர் ஆகலை, அவங்களுக்கு இன்னும் முழிப்பு வரல. என்னென்னா குழந்தைய நாங்கள் எடுத்துட்டோம், ஆனால் காவேரியோட நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு காவேரி அம்மா சாரதா பயங்கரமாக அழுறாங்க. காவேரி, உனக்கு குழந்தை பிறந்திருக்குடி, அது கூட தெரியாமல் இப்படி இருக்கியேடி, குழந்தைய பார்க்கணுன்னு நீயும் மாப்பிள்ளை எப்படியெல்லாம் கனவு கண்டிங்கடி, மாப்பிள்ளை முதல்ல கையில் வாங்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், எப்படியெல்லாம் சொன்னாருடி, இப்படி ஆயிடுச்சேடி அப்படி சொல்லிட்டு அழுறாங்க. அழாதம்மா, எப்படியோ அக்காவுக்கு நல்லபடி குழந்தை பிறந்துச்சுடி, அவள் வரணுமேடி, அவள் இன்னும் மயக்கத்தில் தானே இருக்கா, இன்னும் கண்ணை திறக்கலையேடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழறாங்க. அம்மா அழாதம்மா, இவ்வளோ தூரம் குழந்தையும் பிறந்துச்சுல, கண்டிப்பாக அக்கா சீக்கிரமாக சரியாகி வந்துடுவாம்மா, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, அழாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தாத்தாவும் பாட்டி சந்தோஷமாக இருக்காங்க. ஏங்க சந்தோஷப்படுறது கூட முடியலையேங்க, விஜய் வரலையேங்க, விஜய் எப்படிலாம் அந்த குழந்தைக்காக பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு இருந்தான், அவன் பார்க்கலையேங்க இன்னும் அப்படின்னோடனே, எல்லாம் பார்ப்பான், கவலைப்படாத கல்யாணி, சீக்கிரமாகவே விஜய் வெளியே வந்துடுவான், வந்தோடனே குழந்தைய பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவான். ஏங்க அவனுக்கு கேட்டது பெண் குழந்தை தானே, அதே மாதிரி பிறந்துச்சு பாருங்களேன் அப்படின்னோடனே, அவனோட அம்மாவே அவனுக்கு குழந்தையாக பிறந்திருக்கு. ஏங்க உண்மையிலே சொல்லப்போனால் இது நம்ம பேத்தி இல்லைங்க, நம்ம பொண்ணுங்க, நம்ம பொண்ணே நம்மளுக்கு பேத்தியாக பிறந்திருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்க. குழந்தை எப்படி இருந்து தெரியுமாங்க, ஏங்க விஜய் அவங்க அம்மா மாதிரி தானே, அதே மாதிரி தான் இந்த குழந்தையும் இருக்குது, அப்படின்னா நம்ம பொண்ணு தாங்க இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னோடனே, ஆமாம் கல்யாணி அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏங்க இப்போ குழந்தைய கொடுத்துருவாங்கல்ல, குளிப்பாட்டி கொடுத்துருவாங்க கல்யாணி, கவலைப்படாத அப்படின்னோடனே, எங்கள் குழந்தைய முதல்ல பத்திரமா வச்சுக்கணுங்க, காவேரி ஃபீட் பண்ணணும்ல, காவேரி குணமாய் சீக்கிரமாக அதாங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னோடனே, பார்த்துக்கலாம் கல்யாணி, நீ கவலைப்படாத, அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயங்க, நம்ம பேத்தியை எக்காரனை கொண்டும் நம்ம அந்த வீட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சிடக்கூடாதுங்க அப்படின்னோடனே, இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் பேசிக்கலாம் கல்யாணி, முதல்ல காவேரி விஜயும் கண்ணை திறக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அவங்கக்கிட்ட பேசிக்கலாம், அது வரைக்கும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதம்மா, இது எல்லாருக்கும் மனசு கஷ்டத்தை உண்டு பண்ணும்ல அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க அப்படின்றாங்க. ஏங்க என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சு, குழந்தை ஒன்றும் தரல, அதாவது வந்துச்சு பாரு குழந்தை அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாங்க எல்லாரும். குழந்தைய அப்படி சொல்லிட்டு சாரதா வாங்க போகிறாங்க. உன்னை பாட்டியை பார்த்துருமா, நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் உங்கள் கையாலே வாங்குங்க, பரவாயில்ல சாரதா நீயே வாங்கிக்கோண்ணே, இல்லைம்மா நீங்களே வாங்குங்க அப்படின்னு சந்தோஷமாக பாட்டி குழந்தைய வாங்குறாங்க. ஏங்க குழந்தை எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னோடனே, உடனே வாங்கி சரி சாரதா நீயும் பாரு அப்படி சொல்லிட்டு சாரதா கிட்டே கொடுக்குறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல சாரதாக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது குழந்தை, அப்படியே கண்ணே பட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே திஷ்டி சுட்டி போடுறாங்க. அடுத்து எல்லாருமே குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும். விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போகலாமா, குழந்தைய இன்ஃபெக்ஷன் ஆகிடும்வாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, குழந்தைக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுங்க, ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், அதனால் குழந்தைய நீங்கள் இந்த ரூமில் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் குழந்தை அங்கே எடுத்து